இந்த ஆடி அமாவாசை அப்படின்றது பார்த்தோம்னா திதி தர்ப்பணம் தான் மெயினான ஒரு விஷயம். ஸோ ஒரு குடும்பத்துல வம்சாவளி சார்ந்த விஷயங்கள்ல ஆண் வாரிசு குறைபாடா நிறைய பேருக்கு இருந்து வந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே முதல் குழந்தை பெண்ணா இருந்தா அடுத்த ஆண் வாரிசு இருக்குதான்னு தான் ஜாதகத்துல கேட்க வருவாங்க. ஸோ அது போல இந்த ஆடி அமாவாசை தினத்தை இப்ப ஒருத்தர் இறக்குறாரு குடும்பத்துல, தாய் தந்தை அல்லது தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஸ்திதி நோட் பண்ணாம நிறைய பேர் விட்டுருப்பாங்க. ஸோ அது பதிலா இந்த ஆடி அமாவாசை தினத்தை உபயோகம் செஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நாளாக இதை எடுத்து முறைப்படி அதாவது ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. திதி கொடுக்கறது அப்படின்றது மெயினா ஆண் வாரிசுகள் தான் கொடுக்கணும், ஆண்கள் கொடுக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஆண் வாரிசுகள் தான் கொடுக்கணும், ஏன் பெண்கள் கொடுக்க கூடாது? கண்டிப்பா கொடுக்க கூடாது. மெயினா இந்த திருமணமான சுமங்கலி பெண்கள்ங்கிறவங்க திதி தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது. அவங்க வீட்டிலேயே படையல் இட்டு வேணா கும்பிடலாம். ஏன்னா இந்த ஆண் வாரிசு சார்ந்த அமைப்பு திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதுதான் இந்த வம்சாவளி தலைத்து நமக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாம முன்னோர்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவாங்க அப்படின்னு கருதப்படுது.